வணக்கம் நேர்களே. கடந்த 7 நாட்களாக நம்ம சந்தைகள் ஏறிய ஏற்றத்திலிருந்து இன்றைய தினம் நிப்டி ஒரு டவுன் டவுன் ஆன் த மந்த்லி டெரிவேட்டிவ் எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு கிட்டத்தட்ட 82 புள்ளிகள் குறைந்து 24,246 முடிவடைந்திருக்கிறது. பட் மெயினா பார்க்கும்பொழுது ரிமைனிங் வித்தின் த எஸ்டர்டேஸ் ட்ரேடிங் ரேஞ்சில் தான் இன்னைக்கு மார்க்கெட் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் ட்ரேடிங் வால்யூம் அந்த என்எஸ்சி கேஷ் மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு 7% குறைந்துள்ளது. இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் பார்த்தோம்னா இன்னைக்கு ரெஸ்யூம்ட் அப்மூட் பை 16 பைசா மேலே ஏறி அகேன்ஸ்ட் டாலர் செட்டில் அட் 85.26. அதுபோல அட்வான்சஸ் பார்த்தோம்னா 1100, டிக்ளைன்ஸ் 1365. செக்டார்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா ஃபார்மா, மெட்டல் அண்ட் மீடியா ஒரு ஸ்லைட்லி ஷோயிங் மிக்ஸ்டு கெயின் காமிச்சது. ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல விழுந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விழுந்த செக்டார்ஸ் எல்லாமே ஒரு ஓவர் பாட் பொசிஷன்ல ப்ராஃபிட் புக்கிங்கோட விழுந்ததுன்னு we can take it forward. Then இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இந்து சின்பேங்க் ஏறி இருக்கு இன்னைக்கு. அல்ட்ராடெக், கிராசிம், டாடா மோட்டார், டாக்டர் ரெட்டி, சிப்லா, டாடா கன்சியூமர், சன் ஃபார்மா, டைட்டன், JSW ஸ்டீல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்ல இந்துஸ்தான் லீவர், பாரதி ஏர்டெல், ஏஷியர் மோட்டார், ஐசிஐசி பேங்க், எட்டர்னல், ONGC, ஸ்ரீராம் பைனான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, மகேந்திரா HCL டெக் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் மிட் கேப்பை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க லைக் on the Nifty Bank இன்னைக்கு ஒரு ஹெட்லைன் இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் இருந்தது. ஃபாலிங் பை 0.30%, க்ளோசிங் above 55,200. ஸோ செக்டரல் இண்டெக்ஸஸ்ல வாட் வி ஆர் டோல்ட், ஃபார்மா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு முக்கிய காரணம் ஸோ நிறைய US FDA அதே மாதிரி NABL அக்ரெடிடேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் சந்தைகளில் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ் ட்ரிவன் அண்டர் டோன் பார்க்க முடிஞ்சது டேஸ் ப்ராஃபிட் புக்கிங்ல. ஸோ அதனால மார்க்கெட் ஸ்டில் இட் இஸ் ஆன் த ஆன்கோயிங் புல்லிஷ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல அந்த அளவுக்கு பெருசா விழல. மிட் கேப் 0.13%, ஸ்மால் கேப் 0.0% தான் விழுந்திருக்கு. ஸோ அதனால இட் இஸ் மேனேஜ்டு இந்த பெட்டர் வே அப்படின்னே சொல்லலாம். மேலும் தங்கம் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க 1,231 ரூபாய் அதிகரித்து 95,953, சில்வர் 48 ரூபாய் குறைந்து 97,751, குரூட் ஆயில் 80 ரூபாய் அதிகரித்து 5,397 வாங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் நிப்டியை பொறுத்தவரை இந்த பிராடர் மார்க்கெட் பார்க்கும் பொழுது ஒரு பிரீத்தர் எடுத்த நம்பர் தெரியுது. ஸோ இண்டிகேட்டிங் மோர் டிக்ளைன் ஸ்டாக்ஸ் தேன் அட்வான்சஸ். அதை பிஎஸ்சிலையும் பார்க்க முடிந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்போ எல்லாருக்கும் என்னன்னாக்க இன்றைய தினம் 100 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கிட் பிடிச்சது. ஸோ இந்த ஓவர் பாட் மார்க்கெட்னால ஒரு அப்பியர்ட் ரைட் ஃபார் ப்ராஃபிட் புக்கிங்கா அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட் கரண்ட்லி லேக்ஸ் இட்ஸ் அ ஃப்ரெஷ் ட்ரிகர் அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது அந்த டெக்ஸ்சர் ஸ்டில் புல்லிஷா தான் இருக்கு. பட் ஃப்ரெஷ் ட்ரெண்ட் ரேலி இருக்கு இல்லையா, அதுக்கு இட்ஸ் ஒன்லி பாசிபிள் அந்த 24,350க்கு மேல போகணும். போச்சுன்னா 24,500, அது போல 24,171 அண்ட் 24,000 சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். மேலும் ஒரு ஃப்ரெஷ் எஸ்கலேஷன் ஆஃப் டென்ஷன் பிட்வீன் ரஷ்யா அண்ட் யுக்ரைன், அதே மாதிரி ரைசிங் டென்ஷன் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய இண்டெக்ஸ்ல, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். வால்யூம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு மோஸ்ட் ஆக்டிவ்ல பார்க்கும்பொழுது வோடாஃபோன் ஐடியா, GTL இன்ஃப்ரா, ஆர் பவர் இது மூலியம் நல்ல வால்யூம் நடந்திருக்கு. பிளாக் டீலை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா சம்வர்தன், மதர்சன் சுமி, then Avenue Supermart and L&T Finance. So when we look into the future volume பார்த்தோம்னா இன்னைக்கு below volume சொல்லலாம். அது மாதிரி நிப்டி காலையில 24,277 it is gap down opening.
ஸோ அதிலிருந்து சற்று இறங்கி திருப்பி மறுபடியும் ஒரு ஏறினது 24,347.85 வரலையும் போச்சு. ஆனால் அந்த இடத்துல நிற்க முடியல. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்தது. ஆனால் எஃபெக்டிவாக பார்த்தோம்னா ஒரு 3 மணிக்கு ஒரு லோ தொட்டுது இன்னைக்கு 24,216.15. அதிலிருந்து ஒரு 30 புள்ளிகள் அதிகரித்து 24,246 முடிவடைந்திருக்கிறது. இன்னைக்கு ஹைக்கு லோக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம்னா அரௌண்ட் 130 பாயிண்ட்ஸ் இன்றைய தினம். ஸோ ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழில், அது மாதிரி ஒரு வாலடைல் அண்ட் சாப்பினஸ் ஃபார் சம் டைம், தென் இட் இஸ் அ ஃபால். தென் த ஃபாலோயிங் சிக்னிஃபிகண்ட் ரெக்கவரி பார்த்தோன்னா மார்க்கெட்டில் ஒரு 2,600 பாயிண்ட் ஏப்ரல் 7th லோலேருந்து. ஸோ அதனால் இந்த நிஃப்டி நவ் இட் இஸ் ஃபார்ம்ட் அ ஹேங்கிங் மேன் candlestick pattern on April 23rd. So signaling a potential short-term trend reversal அப்படிங்கிறது தான் வந்து அது குறிக்குது. So it is requires more confirmation by breaching patterns low in subsequent sessions. அது வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அதனால traders வந்து holding long positions are advised to protect with the stop loss of 24,119. So with the positional support, Nifty seen near 24,000 கீழே 23,900 காமிக்குது. ஸோ அது மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,360 அண்ட் 24,545. ஸோ அதனால இந்த லெவல் வரலையும் நாளை தினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் பிளஸ் இந்தியா பாகிஸ்தான் ரைசிங் டென்ஷன் அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அதனால நாளைய தினம் நமது சந்தைகளில் வாலட்டிலிட்டி மிகுந்து இருக்கக்கூடும். விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.